அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம நேத்து நம்ம போட்ட வீடியோல பார்த்தீங்கன்னா, ஒரு சைக்காலஜில எப்படி 30க்கு 30 எடுக்கிறது, எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு நான் சொன்னேன். ஆ எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, சந்தோஷமா இருந்துச்சு. நெறைய பேர் பார்த்துருக்கீங்க. ஆனா, நீங்க என்ன பண்ணணும்னா, முதல்ல நீங்க எல்லாரும் அந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த பெல் பட்டன கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு குடுத்து வைங்க. அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு ஆர்வம் வரும். இப்ப நேத்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதாவது நேத்து வீடியோல என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, சிலபஸ் வச்சுக்கணும். சிலபஸ் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஒரு மெட்டீரியல் ப்ரொவைட் தயார் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. ப்ராப்பரா டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்ப புரிஞ்சு படிக்கணும், நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறது மட்டும் நேத்து நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத இப்ப நான் உங்களுக்கு ஒரு சின்ன டாபிக் மூலமா எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேன். கீழ கூட ஒரு ஆஸ்பிரண்ட் கமெண்ட் குடுத்திருந்தாரு. "சார் நீங்க வீடியோ தொடர்ந்து போடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அத கட்டாயம் நான் குடுக்குறதுக்கு ரெடியா இருக்கேன். இப்ப இந்த சைக்காலஜிய எப்படி புரிஞ்சு படிக்கிறது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல சொல்லப் போறோம். வீடியோவ ஃபுல்லா பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நெறைய பாயிண்ட்ஸ் இடையில உங்களுக்கு நான் சொல்லுவேன். நீங்க நோட் பண்ணுங்க. கட்டாயம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழ கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு ஆர்வமா இருக்கும். இப்ப ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட டாபிக் என்னன்னா, ஆக்க நிலையுறுத்த கற்றல். இது நம்மல்லாம் என்ன படிக்கிறோம் அப்படின்னா, நம்ம எங்க மார்க் வாங்க அப்ப எல்லாரும் படிக்கிறோம், "சார் நாங்க சைக்காலஜி படிக்கிறோம் சார். ஆனா மார்க்கே வரமாட்டேங்குது சார். சைக்காலஜி நாங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றோம் சார். எங்கெங்கேயோ மெட்டீரியல் வாங்கி படிக்கிறோம் சார்." இதெல்லாம் சொல்றீங்க. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நான் சொல்ற மாதிரி நீங்க இதுவரைக்கும் படிச்சீங்களா? அப்படிங்கிறத நீங்க கட்டாயம் ஒரு தடவ அனலைஸ் பண்ணி பாருங்க. நான் சொல்ற மாரி படிச்சிருந்தீங்கன்னா, கட்டாயம் உங்களுக்கு மார்க் வந்திருக்கும். சரி. இப்ப ஆக்க நிலையுறுத்த கற்றல் அப்படின்னா யார் அப்படின்னா, இவான் பாவ்லோ. அவரு எந்த ரஷ்ய நாட்டுக்காரரு. அவர் தான் இத சொன்னாரு. அதுக்கப்புறம் இதுக்கு நெறைய பேர் இருக்கு. இதெல்லாம் நம்ம படிப்போம். அதாவது எஸ் டைப் கண்டிஷனிங்ன்னு இதுக்கு பேர் இருக்கு. அதாவது தூண்டல் சார் ஆக்க நிலையுறுத்தம் அப்படின்னு இதுக்கு வேற ஒரு பேர் இருக்கு. அப்படிங்கிறத நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல படிச்சிருக்கோம். பேசிக்கா பாவ்லோ ஒரு மருத்துவர். அவரு நோபல் பரிசு, உடற்கூறு அறிவியல்ல நோபல் பரிசு வாங்குன ஒரு அறிவியல் அறிஞர், உளவியல் அறிஞர். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்ப அவரு என்ன சோதனை பண்ணாருன்னா, பாவ்லோ நாய வச்சு சோதனை பண்ணியிருப்பாரு. எல்லாருமே பிஎட்ல கட்டாயம் இத படிச்சிருப்பீங்க. முக்கியமான கொஸ்டின் அப்படிங்கிறத நம்ம அட்டெண்ட் பண்ணியிருப்போம். அவரு நாய வச்சு சோதனை பண்ணியிருப்பாரு. என்ன சோதனை பண்ணியிருப்பாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு அந்த நாய்க்கு அந்த சோதனையோட தொடக்கத்துல ஃபர்ஸ்ட்டு நாய்க்கு ஒரு மணி ஓசைய எழுப்புவாரு. ஃபர்ஸ்ட்டு. அந்த நாய் என்ன பண்ணும்னா, கத்தும், குரைக்கும், அப்படியே காத ஒரு பக்கம் தூக்கி பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது ஒரு வித்தியாசமான துலங்கல்கள வெளிப்படுத்தும். முதல்ல நீங்க இது உள்ளத்துக்கு போறதுக்கு முன்னாடி, தூண்டல்னா என்ன? துலங்கல்னா என்னன்னு முதல்ல தெரியணும். நீங்க அந்த புரிஞ்சு படின்னு நேத்து நான் சொன்னேன். அதுக்கு எப்படி புரிஞ்சு படிக்கணும்னு அர்த்தம் சொன்னேன். தூண்டல்னா என்ன ஃபர்ஸ்ட்டு? துலங்கல்னா என்ன? சும்மா போற போக்குல தூண்டல், துலங்கல். தூண்டல்னா என்ன அப்படின்னா, வெளியிலிருந்து நம்ம புலனுறுப்பை தொடக்கூடிய எல்லாமே தூண்டல். இப்ப நீங்க திடீர்னோனே போறீங்க. ஒரு பிரைட் லைட் உங்க கண்ணுல படுது. அது தூண்டல். கண்ண உடனே அப்படியே கண்ணு கூசி கண்ண சுருக்குறோம். அந்த லைட்டுக்கு நீங்க என்ன ரியாக்ட் பண்றீங்களோ, அதுதான் துலங்கல். அதே மாதிரி இப்ப நீங்க ஒரு சூடான பாத்திரத்த போய் உங்க உடம்புல தொடுது. சூடான பாத்திரத்த போய் தொட்டுட்டீங்க. அது தூண்டல். அந்த சூடு தான் தூண்டல். உடனே அந்த கைய அதுலருந்து விலக்கி எடுக்குறீங்க. அதுதான் என்னது? துலங்கல். அப்ப ஃபர்ஸ்ட்டு அந்த தூண்டல குடுக்குறாரு அப்படின்னா, அந்த தூண்டல்னா என்னன்னு தெரியணும். அப்ப ஃபர்ஸ்ட்டு மணி ஓசைய அவரு பாவ்லோ அந்த நாய்க்கு எழுப்புறாரு. அது கத்துது, குரைக்குது, வித்தியாசமா சவுண்ட் விடுது, ரியாக்ட் பண்ணுது, காத தூக்கி பாக்குது. இந்த மாரிலாம் செய்யுது. அதுக்கு 2வது என்ன பண்றாருன்னா, அவருக்கு மாமிச துண்ட உணவா குடுக்குறாரு. ஸோ, அது என்ன செய்யுது அப்டின்னா, அ மாமிச துண்ட குடுக்குறப்ப அதுக்கு உமிழ்நீர் சுரக்குது. அப்ப இயற்கையான தூண்டல். இப்ப இயற்கையா மாமிசத்த பார்த்தா நாய் உமிழ்நீர் சுரக்கும். இது ஃபர்ஸ்ட்டு. அடுத்து இது முதல் நிலை. 2வது நிலையில என்ன பண்ணுவாரு அப்டின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மணி ஓசை அந்த பெல் சவுண்ட அடிச்சுட்டு, கொஞ்ச நேரம் கழிச்சு, உடனே அந்த மாமிச துண்ட குடுப்பாரு.
ஸோ இப்போ இதை கண்டினியூவாக இதை பண்ணிக்கிட்டே இருப்பார். இது செகண்ட் ஸ்டேஜ். இது கண்டினியூவாக ரிப்பீட்டடாக ஒரு 4-5 நாள் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப, அடுத்து திரும்ப இதை நிறுத்திட்டு கொஞ்ச நாள் கழிச்சு மணியோசையை மட்டும் ஒரு 5-6 நாள் கழிச்சு மணியோசையை மட்டும் அடிப்பார். அந்த நாய் அதுக்கு உமிழ்நீர் சுரக்கும். சரியா? இதுதான் என்னது? ஃபஸ்ட்டு நம்ம படிக்கிறது. நம்மெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, இதுதான் நம்ம எங்கே மிஸ்டேக் பண்ணுறோன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு எல்லாம் படிச்சிருவீங்க. ஆக்க நிலைநிறுத்த கற்றல்னா என்ன? அதுக்கு வேறு என்னென்ன பேர் இருக்குது? அவர் எந்த நாட்டுக்காரரு? அவர் எந்தெந்த பரிசு வாங்கியிருக்காரு? எல்லாத்தையும் நம்ம படிச்சிருவோம். இதெல்லாம் முடிச்சுட்டு இதுக்கப்புறம் வந்து ஒரு 5 கோட்பாடு வரும். ஆக்க நிலைநிறுத்த கோட்பாட்டு விதிகள் வந்து உருவாதல் விதி, ஆக்க நிலைநிறுத்தம் அழிந்து போதல் விதி, பொதுமைப்படுத்தல் விதி, வேறுபடுத்தி அறிதல் விதி, 2ஆம் நிலை ஆக்க நிலைநிறுத்தம், இந்த 5 விதி இதழ் வரைக்கும் எல்லாம் படிச்சிருவோம். படிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதை போய் பரீட்சையில் போய் உட்காருவோம். ஆனால் கொஸ்டின்ஸ் இதிலேருந்து கேட்க மாட்டாங்க. சார் இவ்வளோ படிச்சிருக்கேன், பிஎட்டில் அவ்வளோதான் சார் படித்தோம், பிஎட்டில் வந்து இவ்வளோ தான் சார் வந்துச்சு, பிஎட்டில் வந்து இவ்வளோ தான் படித்தோம் சார், அதை தானே சார் அங்கே கேட்க முடியும். எக்ஸாம் பொறுத்தளவில், டெட் எக்ஸாம் பொறுத்தளவில் இந்த லெவலில் படித்தா பத்தாது. இப்போ நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த பாவ்லோ என்ன சோதனை பண்ணார் அப்படிங்கிற ஒவ்வொரு கூரையும் புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு அந்த மணியோசை நாய்க்கு பிடிக்கலை. அந்த சவுண்டு அந்த நாயை இரிட்டேட் பண்ணிச்சு. ஸோ அந்த மணியோசைக்கு அந்த நாய் வந்து கத்துச்சு, குறைச்சிச்சு, அதுக்கு பிடிக்கலை. ஆனால் உணவு துண்டு கொடுத்தப்ப அந்த நாய்க்கு வந்து அந்த உணவு துண்டு என்ன பண்ணுச்சு அப்படின்னா உமிழ்நீரை வரவழைச்சிச்சு. அது அவங்களுக்கு அந்த நாய்க்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஒன்று பிடிச்சிருக்கு, இன்னொன்று பிடிக்கலை. இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். 2வது ஸ்டேஜில் என்ன பண்ணார்? பிடிக்காத மணியோசையும் பிடித்த உணவையும் சேர்த்து ஒன்றன் பின் ஒன்றாக கொடுத்தார். இதை கண்டினியூவாக பண்ணார். இது 2வது ஸ்டேஜ். அடுத்து 3வது ஸ்டேஜ். 3வது ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி பிடிக்காமல் இருந்த மணியோசையை கொடுத்தாரு. அது இப்போ பிடிக்குது. ஸோ இப்போ இதிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த சோதனையோட மைய கருத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த சோதனையோட மையக்கருத்து என்னன்னா, ஒன்று நாய்க்கு பிடிக்கலை, மணியோசை நாய்க்கு பிடிக்கலை, இன்னொன்று பிடிச்சிருந்துச்சு, உணவு துண்டு நாய்க்கு பிடிச்சிருந்துச்சு. அப்போ நாய்க்கு பிடிக்காத மணியோசையும் நாய்க்கு பிடித்த உணவு துண்டையும் சேர்த்து கொடுக்குறப்ப பிடிக்காத மணியோசையும் பிடிக்குது. இதுதான் இதோட மைய கருத்து. இதுதான் புரிந்து கொள்ளுதல். சரி, இது வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டா போதுமா? அடுத்து வாங்க, இந்த தலைப்பு பாருங்க, ஆக்க நிலையுறுத்தம். இப்போ ஆக்க நிலையுறுத்தம்னா என்ன அப்படின்னா, ஆக்குதல் அப்படின்னா உருவாக்குதல், கொண்டு வருதல், கிரியேட் பண்ணுறது, உருவாக்குதல். நிலை நிறுத்துதல் அப்படின்னா என்னது? தொடர்ந்து நிலை பெறச் செய்தல். அப்போ ஆக்க நிலையுறுத்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆக்குதல் ப்ளஸ் நிலை நிறுத்துதல். அப்போ ஒரு ஆக்குதல்னா புதுசாக, அப்போ இல்லாத ஒரு பண்பை புதுசாக அங்கே கொண்டு வந்து அதை தொடர்ந்து செய்ய வைக்கிறது. ஸோ நிலை பெறச் செய்கிறது. இதுதான் ஆக்க நிலையுறுத்தம். இங்கே என்ன தவிர ஆக்க நிலையுறுத்தம் பண்ணார்? நாய்க்கு மணியோசைக்கு உமிழ்நீர் சுரக்கிற பண்பே கிடையாது. அந்த பண்பை அவர் கொண்டுட்டு வந்தார். யார்? அந்த சோதனை மூலமாக பாவ்லோ கொண்டுட்டு வந்தார். அதை நிலைநிறுத்தினாரா? நிலைநிறுத்தினார். என்ன பண்ணுவார்? திரும்ப அடுத்து மணியோசை ஒவ்வொரு தடவை எழுப்புறப்பையும் அந்த நாய் உமிழ்நீர் சுரந்துச்சு. ஸோ இதுதான் ஆக்க நிலையுறுத்தம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். முதல்ல ஒரு சைக்காலஜி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் படிக்கிறப்ப முதல்ல அந்த சோதனையை புரிஞ்சுக்கணும். அந்த சோதனை எப்படி பண்ணுறாங்க, எத்தனை ஸ்டேஜில் பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கணும். அந்த சோதனையோட மைய கருத்தை புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டேர்முக்கு மீனிங் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் புரிந்து கொள்ளுதல். சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 5 விதி சொல்கிறாங்க. அதாவது உருவாதல் விதி. அதாவது ஆக்க நிலையுறுத்தம் எங்கே உருவாக்குறாரு? முதல் நிலை, 2ஆம் நிலை, 3 நிலை சொன்னேன். ஃபஸ்ட்டு வந்து பெல் சவுண்டு, மணியோசையை தனியாக கொடுத்தாரு. அதுக்கப்புறம் உமிழ்நீர் சுரக்க, அதாவது உணவு துண்டை தனியாக கொடுத்தாரு. இது முதல் நிலை. 2வது நிலை என்ன சொன்னார்? மணியோசை உமிழ்நீரையும் சேர்த்து கொடுத்தார். இது 2வது நிலை.
3வது நிலையில என்ன குடுக்குறாரு? வெறும் மணியோசைய மட்டும் குடுக்குறாரு. அப்ப இங்க ஆக்க நிலையுறுத்தம் உருவாச்சு. எங்க? 2வது நிலையில அது உருவாதல் விதி. அடுத்து ஆக்க நிலையுறுத்தம் அழிந்து போதல். ஆக்க நிலையுறுத்தம் அழிந்து போகும் ஒரு ஸ்டேஜ்ல. ஏன் அப்டின்னா, நீங்க அந்த நாய்க்கு வந்து கடைசில 3வது நிலையில நீங்க வந்து மணியோசை குடுக்குறீங்க. அது உமிழ்நீர் சுரக்குது. இதே மாரி நீங்க வந்து மணியோசைய மட்டும் அடிச்சுட்டு உணவு குடுக்காமயே விட்டீங்க அப்டின்னா, அந்த நாய்க்கு நாளடைவுல அந்த உமிழ்நீர் சுரக்கிற பண்பு அப்படியே அழிஞ்சு போயிரும். அந்த ஆக்க நிலையுறுத்தம் அந்த ஒரு பண்ப உருவாக்கி நிலைநிறுத்துனீங்க பார்த்தீங்களா, அது நாளடைவுல அழிஞ்சு போயிரும். அடுத்து பொதுமைப்படுத்துதல் விதின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது இப்ப ஒரு மணியோசைக்கு உமிழ்நீர் சுரந்த நாய் வந்து அதே ஒத்த ஓசையோட எல்லா மணியோசைக்குமே உமிழ்நீர் சுரக்கும். அப்ப எந்த மணியோசைக்கு அது உமிழ்நீர் சுரக்கும் அப்படிங்கிறத நாளடைவுல கண்டுபிடிச்சுக்கும். அதுதான் என்னது? வேறுபடுத்துதல் விதி அப்படிங்கிறது 4வது விதி. அப்படி படிக்கிறோம். அடுத்து 2ஆம் நிலை ஆக்க நிலையுறுத்தம். இப்ப என்ன நடக்கும்னா, இப்ப ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அவரு அந்த மணியோசைய அடிச்சுட்டு உணவு குடுத்தான்னு சொல்றோம். இப்ப சப்போஸ் அந்த நாய வந்து ஒரு ரூமுக்குள்ள அடைச்சு வச்சிருக்காரு. ஸோ, இவர் வந்து அந்த வராண்டால இப்படி நடந்து வர்றாரு. நடந்து வந்தோனே மணியோசைய அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் உணவு குடுக்குறாரு. நாளடைவுல என்ன ஆகும்னா, அந்த மணியோசைக்கு உமிழ்நீர் சுரந்த நாய் அவர் நடந்து வரப்பயே உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிச்சுரும். ஸோ, அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ்க்கு முன்னாடியே போயிரும். இதுதான் 2ஆம் நிலை ஆக்க நிலையுறுத்தம். சரி. இப்ப இந்த லெவல்ல இந்த கான்செப்ட்ட புரிஞ்சுக்கணும். சரி. இப்ப இதுல எப்படி கொஸ்டின்ஸ் எப்படி வரும்? அப்ப வந்து நீங்க இப்ப எல்லாம் வந்து முன்னாடி ஒரு காலத்துல எல்லாம் ஒரு 2001, 2, 3, 4, 5 காலத்துல எல்லாம் ரொம்ப எளிமையா கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ஸோ ஆக்க நிலையுறுத்த கோட்பாடு சொன்னது யாரு? பாவ்லோ. பாவ்லோ என்ன சொன்னாரு? ஆக்க நிலையுறுத்த கோட்பாடு சொன்னார். ஆக்க நிலையுறுத்தத்துல எத்தனை விதிகள் இருக்கு? 5 விதிகள் இருக்கு. ரொம்ப பேசிக்கா இருக்கும் அந்த கொஸ்டின். மேலோட்டமா இப்ப அப்படி கிடையாது. ஏன்னா இப்ப நெறைய வந்து இப்ப நம்ம அப்டேட் ஆகுறப்ப இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் டெப்த்தா போறாங்க. அப்ப நம்ம அதுக்கு தகுந்த மாரி படிக்கணும். இப்ப உதாரணமா பார்த்தீங்கன்னா, நான் ஒரு டெட்ல கேட்ட கொஸ்டின உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். 2012ல ஃபர்ஸ்ட்டு ஒரு 1 1/2 மணி நேரம் ஒரு டெட் வச்சாங்க. அதுக்கப்புறம் 3 மணி நேரம் டெட் வச்சாங்க. இப்ப என் கையில இருக்கிறது அதாவது அ அதாவது புக்லெட் சீரிஸ்ல சியோட சீரிஸ். அதுல 26வது கொஸ்டின். அந்த கொஸ்டின நான் படிக்கிறேன் பாருங்க. உங்க கையில இருந்தா எடுத்து பாருங்க. எனக்கு புக்லெட் சீரிஸ்ல 26வது கொஸ்டினா இருக்கு. கேள்வி என்னன்னு பாருங்க. கடினமான பாடப்பகுதியை கற்பிக்க ஆசிரியர் விருப்பமான தூண்டுபொருளை பயன்படுத்துகிறார். அது இச்செயல்பாட்டினை மீண்டும் மீண்டும் செய்வதால் மாணவர்கள் பாடத்தினை விரும்புகிறார்கள். இது அப்படின்னு கேட்டு கீழ 4 ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. திரும்ப கொஸ்டின் சொல்றேன். நீங்க முடிஞ்சா எழுதிக்கங்க. கடினமான பாடப்பகுதியை கற்பிக்க ஆசிரியர் விருப்பமான தூண்டுபொருளை பயன்படுத்துகிறார். அது இச்செயல்பாட்டினை மீண்டும் மீண்டும் செய்வதால் மாணவர்கள் பாடத்தினை விரும்புகிறார்கள். இது அப்படின்னு கேட்டு கீழ 4 ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. 1 முயன்றி தவறி கற்றல், 2வது ஆக்க நிலையுறுத்தம், 3வது புலன்காட்சி கற்றல், 4வது கருவிசார் ஆக்க நிலையுறுத்தம். இப்ப இந்த ஆக்க நிலையுறுத்த கோட்பாட தெளிவா படிச்சவங்க கண்ண மூடிக்கிட்டு ஆக்க நிலையுறுத்தம் போட்டுருவோம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, நம்ம எங்க போய் அங்க எக்ஸாம்கள் என்ன தெரியுமா? இப்ப இங்க என்ன தெரியுமா நம்ம செய்யணும்? அப்ப கடினமான பாடப்பகுதி. அடுத்து விருப்பமான தூண்டுபொருள். அப்ப கடினமான பாடப்பகுதி, விருப்பமான தூண்டுபொருள். கடினமான பாடப்பகுதி மாணவனுக்கு பிடிக்கல. அது கஷ்டம். அவனுக்கு கடினமான பாடப்பகுதி மாணவனுக்கு பிடிக்கல. விருப்பமான தூண்டுபொருள். நீங்க காட்டக்கூடிய ஒரு படமா இருக்கலாம். அல்லது நீங்க கற்பிக்கிற ஒரு முறையா இருக்கலாம். அல்லது ஏதோ ஒண்ணு உங்களுக்கு வந்து இப்ப ஒரு நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டீச்சிங் மெத்தடா இருக்கலாம். டீச்சிங் எய்டா ஏதோ ஒரு தூண்டுபொருள். அது மாணவனுக்கு விருப்பமானதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த 2யும் குடுக்குறப்ப மாணவர்கள் பாடத்த விரும்புறாங்க. அப்ப நீங்க எதோட அத லிங்க் பண்ணணும்னா, நாய்க்கு மணியோசை பிடிக்கல. உணவு துண்டு பிடிச்சிருக்குது. பிடிக்காத மணியோசையையும், பிடித்த உணவு துண்டையும் சேர்த்து குடுக்குறப்ப, பிடிக்காத மணியோசையும் நாய்க்கு பிடிக்குது. அதை இங்க அப்படியே அப்ளை பண்ணணும். பாடப்பகுதி மாணவனுக்கு பிடிக்கல. விருப்பமான தூண்டுபொருள் மாணவனுக்கு பிடிக்குது. அப்ப பிடிக்காத கடின பகுதியையும், பிடித்த விருப்பமான தூண்டுபொருளையும் சேர்த்து குடுக்குறப்ப, பிடிக்காத பாடமும் பிடித்து மாணவர்கள் பாடத்தை விரும்புகிறார்கள் அப்படின்னு நீங்க லிங்க் பண்ணி
கரெக்டாக ஆக்க நிலையறுத்தம் அப்படின்னு நீங்கள் என்ன செஞ்சுருக்கலாம், போட்டிருக்கலாம். சரியா? அது ஒன்று. அப்போ நம்ம எங்கே மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிறது அடுத்து இதோட தொடர்ச்சியாக இது 2012 கேட்டது, பேப்பர் 2ல் உள்ள கொஸ்டின். 2013 இதோட தொடர்ச்சியாக இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீங்கள் எடுத்து பாருங்க. அதாவது ஆக்க நிலையழுத்தம் ஏற்படுவதற்கு இயற்கை தூண்டல், செயற்கை தூண்டல் இரண்டில் எதை முதலில் வழங்க வேண்டும்? இதான் கேள்வி. ஆக்க நிலையத்தை ஏற்பட இயற்கை தூண்டல், செயற்கை தூண்டல் ரெண்டில் எதை கொடுக்கணும்? அப்போ உடனே அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நீங்கள் போகணும். அப்போ அங்கே இயற்கை தூண்டல்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். செயற்கை ரெண்டுமே தூண்டல் தான். மணியோசையும் தூண்டல் தான், உணவுப் பொருளும் தூண்டல் தான். எது இயற்கை தூண்டல்? இயற்கையாக மாமிச துண்டை பார்த்தோன்னா எல்லாருக்குமே எச்சி ஊறும். அது இயற்கை தூண்டல். எச்சியை உமிழ்நீர் சுரக்கிறது இயற்கை துலங்கல். இப்போ அங்கே என்னது? மணியோசை செயற்கை தூண்டல். இப்போ அங்கே அந்த 2வது ஸ்டேஜில் அவர் என்ன பண்ணார்? பெல்லை அடிச்சிட்டு தான் உணவு துண்டை கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு பெல்லு, அப்புறம் தான் என்னது? உணவு துண்டு. அப்போ ஃபஸ்ட்டு பெல் அடிக்கிறாரு. எது? செயற்கை தூண்டல் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் இயற்கை தூண்டல். அப்போ இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சு படிச்சிருந்தீங்கன்னா 2013 கொஸ்டினில் நீங்கள் என்ன போடலாம்னா, ஆக்க நிலையழுத்தம் ஏற்படுவதற்கு செயற்கை தூண்டலை முதலில் வழங்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் போட்டிருப்பீங்க. சரிங்களா? நான் நேற்று உங்களுக்கு நிறைய தடவை சொன்னேன். சிலபஸ் எடுங்க, அந்த புரிஞ்சு படிங்க அப்படிங்கிறத சொன்னேன். ஒவ்வொரு டேர்மும் நீங்கள் புரிஞ்சு படிக்கணும். இப்போ ஒரு கொஸ்டின் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க எங்கே இருந்தாலும் கொஸ்டின் கேட்கல. இப்போ கேள்வி இப்போ நான் ஒரு கொஸ்டின் சொன்னேன், கேள்வி வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் கீழே இருக்க பதில் 4மே நம்ம கேள்விப்பட்ட பதில். முயன்றி தவறி கற்றல், ஆக்க நிலையத்தை கற்றல், புலன்காட்சி கற்றல், கருவிசாரா, இது 4மே உங்களுக்கு ஃபெமிலியரான பதில். கேள்வி தெரியாமல் இருக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்கள் சைக்காலஜிக்கு ஒவ்வொரு டேர்முக்கு மீனிங் புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா, நீங்கள் கடினமான கேள்விக்கு கூட கீழே உள்ள ஆப்ஷனுக்கு விளக்கம் தெரிஞ்சு கரெக்டாக நீங்கள் போட்டுடலாம். இதை தான் நேற்று புரிஞ்சு படிக்கணும்னு சொன்னேன். இப்போ நிறைய பேர் சொன்னீங்க, சார் நீங்கள் இப்போ இதோட இது முடியலை. இதோட தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஆக்க நிலையறுத்த நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்னா, ஆக்க நிலையறுத்த கோட்பாட்டை பாவ்லோ சொன்னார். அவ்வளோதான். ஆக்க நிலையறுத்த கோட்பாடுனா பாவ்லோ தான் அப்படின்னு நம்ம எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆக்க நிலையறுத்த கோட்பாட்டோட தொடர்பு வச்சு மேலும் 2 பேர் அவங்களோட ஆராய்ச்சியை பண்ணியிருக்காங்க. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா வாட்சன் அப்படிங்கிறவர் யாருன்னா, அதாவது நடத்தையியலின் தந்தை அப்படின்னு சொல்கிறோம். யாரை? அதாவது ஜேம்ஸ் வாட்சன் அவர் பேர். அவரை சொல்கிறோம் நம்ம. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆக்க நிலையறுத்த கோட்பாட்டை விரிவாக்கம் செஞ்சிருப்பார். எப்படி விரிவாக்கம் செஞ்சிருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாவ்லோ ஆக்க நிலையறுத்த கோட்பாட்டை விலங்குகளுக்கு செஞ்சிருப்பார். அதே அந்த வாட்சன் ஆக்க நிலையறுத்த கோட்பாட்டை மனிதர்களுக்கு செஞ்சு பார்த்துருப்பாரு. அப்போ உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, வாட்சன் ஆல்பர்ட் அப்படிங்கிற 11 மாத குழந்தையை எடுத்துக்கிட்டு இந்த சோதனையை பண்ணியிருப்பார். அதாவது இந்த வாட்சன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒரு முயல் இருக்குது அப்படின்னா அந்த முயலை ரொம்ப ஆர்வத்தோடையும் விருப்பத்தோடையும் தொட்டு விளையாடுவான். ஸோ அந்த முயலை பார்த்தாலே ரொம்ப அதோட அந்த அழகான முடி அப்படி பார்த்தோன்னே ஒயிட் கலராக இருக்குது. உடனே அந்த பையன் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அவன் என்ன செய்வான்? அதை தொட்டு விளையாடுறான். அடுத்து இவர் என்ன பண்ணுவார்னா, அந்த குழந்தைக்கு எப்போயெல்லாம் முயலை தொடுதோ அப்போயெல்லாம் ஒரு லவுடு நாய்ஸ், ஒரு பெருத்த சத்தத்தை கிரியேட் பண்ணுற மாதிரி அவர் ரூமில் ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ இப்படி நாளடைவில் கொஞ்ச நாள் போக போக என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பையன் எப்போயெல்லாம் அந்த முயலை தொடுறானோ அப்போ ஒரு சத்தத்தை அவர் உருவாக்குறாரு. இந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, திடீர்னோடனே அந்த சத்தம் அந்த முயல்ல இருந்தா வந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, நான் அந்த முயலை பார்த்து பயப்படாமல் தொட்டு விளையாடின பையன் அந்த முயலுக்கு பக்கத்தில் போகிறதுக்கே பயந்து நடுங்குறான். அப்போ இந்த ஆக்க நிலையறுத்தம் கோட்பாட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மேரி கவர் ஜோன்ஸ். இப்போ இங்கே இந்த இதில் நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஆக்க நிலையறுத்தத்தின் மூலமாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு பையனுக்கு முயலை பார்த்து பயப்படுற பண்பே கிடையாது. அந்த முயலை பார்த்து பயப்படாமல் நல்லா இருக்கு, ஆனால் முயலை பார்த்து பயப்பட வச்சுட்டாரு. அடுத்து மேரி கவர் ஜோன்ஸ் அப்படிங்கிறவங்களும்
இந்த ஆக்கல் நிலையுறுத்த கோட்பாட்டை இன்னும் மேலும் விரிவாக்கம் பண்ணி மனிதர்களுக்கு செஞ்சு பார்த்துருப்பாங்க. இப்போ பீட்டர் அப்படிங்கிற பையனை வந்து அவங்க சோதனைக்கு எடுத்துக்கிட்டாங்க. இந்த பீட்டர் அப்படிங்கிற பையன் பார்த்தீங்கன்னா, முயலை பார்த்தாலே பயப்படுவானாம் அந்த பையன். ஸோ இந்த பையனோட நேச்சர் முயலை பார்த்தாலே ரொம்ப பயப்படுவான் அந்த பையன். அப்போ முயலை பார்த்தோன்னே பயப்படுறப்ப அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நாளடைவில் அவர் வந்து அடுத்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த எப்பயெல்லாம் முயலை வந்து அந்த பையன் கண்ணில் படுற மாதிரி காட்டுறாரோ, அந்த அவங்க மேரி கவர் ஜோன்ஸும் ஒரு மருத்துவர், அவங்களும் ஒரு மருத்துவர். ஸோ எப்பயெல்லாம் அந்த முயலை அந்த பையனோட கண்ணில் படுதோ, அப்போ அவனுக்கு பிடித்தமான உணவை அவங்க ஊட்டுறாங்க. ஸோ தொடர்ந்து இப்போ அவனுக்கு என்ன பிடிக்குமோ அந்த முயல் அவன் கண்ணில் படுறப்பெல்லாம் அந்த சாப்பாட்டை அவங்க ஊட்டிக்கிட்டே இருக்காங்க. எப்பயெல்லாம் படுதோ அப்போ உடனே அந்த பையனுக்கு நாளடைவில் என்ன ஆகுதுன்னா, அந்த பிடிச்ச சாப்பாடை சாப்பிட்றப்ப அந்த முயலை பார்த்து பயப்படுற பண்பையே அவன் என்ன செஞ்சுட்டான், மாற்றிக்கிட்டான். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இப்போ ஆக்கல் நிலையத்தின் மூலமாக நான் ஃபஸ்ட்டு ஒன்று சொன்னேன். இப்போ இதில் என்ன பண்ணலாம், அந்த வாட்சன் சோதனையில் ஆல்பர்ட் அப்படிங்கிற குழந்தைக்கு முயலை பார்த்து பயப்படுற பண்பே இல்லை. ஆனால் முயலை பார்த்து பயப்படுற பண்பை அங்கே கொண்டு வந்தாங்க. அப்போ ஆக்க நிலையுறுத்தம் மூலமாக அப்போ ஒன்று 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 பிடிக்குது, ஒன்று பிடிக்கலை. ஸோ ரெண்டையும் லிங்க் பண்ணுறப்ப பிடிச்சதும் பிடிக்காமல் போகுது. அங்கே ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அப்படி தானே? இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, அந்த பையனுக்கு முயலை பார்த்து பயப்படுற பண்பே இல்லை, ஆனால் முயலை பார்த்து பயப்பட வச்சாங்க. ரெண்டாவதுல பார்த்தீங்கன்னா, அந்த பையனுக்கு முயலை பார்த்து பயப்படுற பண்பு இருந்துச்சு. ஸோ அவனுக்கு பிடித்தமான உணவை கொடுக்குறப்ப முயலை பார்த்து பயப்படுற பழக்கத்தை அவன் விட்டுட்டு அந்த முயலை பார்த்தோன்னே தைரியமாக இருக்க ஆரம்பிச்சிட்டான். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஆக்க நிலையுறுத்தம் மூலமாக இருக்கிற ஒரு பண்பை அழிக்கவும் முடியும், இல்லாத ஒரு பண்பையும் கொண்டு வரவும் முடியும். அந்த பையன் முயலை பார்த்து பயப்படவே இல்லை, அவனை முயலை பார்த்து பயப்பட வச்சாங்க. அவன்கிட்ட இல்லாத ஒரு பண்பை கொண்டு வந்தாங்க. இங்கே பீட்டருங்கிற பையன் முயலை பார்த்தோன்னே பயப்பட்டான். அவனுக்கு பிடித்தமான உணவை கொடுத்து பயப்படாமல் வச்சாங்க. அவனை வந்து அந்த பையனை வந்து தைரியமாக அந்த முயலை பார்த்தோன்னே கையில் தொட்டு விளையாடுற அளவுக்கு மாற்றினாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஆக்க நிலையுறுத்தம் மூலமாக இல்லாத ஒரு பண்பை உருவாக்கவும் முடியும், இருக்கிற ஒரு பண்பை நீக்கவும் முடியும். ஸோ அதுவும் ஒரு உருவாக்குற பண்பு தான். ஸோ அந்த பையனுக்கு முயலுக்கு அந்த ஆல்பர்ட்டுக்கு வந்து முயலை பார்த்து பயப்படுற பண்பை கொண்டு வந்தாங்க. பீட்டருக்கு வந்து முயலை பார்த்து பயப்படாத பண்பை கொண்டு வந்தாங்க. ஸோ ஒரு பண்பை உருவாக்கி, இல்லாத ஒரு பண்பை உருவாக்கி, அதை நிலைநிறுத்துவது தான் ஆக்க நிலைநிறுத்தம். இதோட 13ல் கேட்டாங்க. 2015ல் பிஜிடிஆர்பி எழுதினவங்களுக்கு தெரியும். இந்த கொஸ்டினை பிஜிடிஆர்பியில் கேட்டிருந்தாங்க. 2015 பிஜிடிஆர்பியில் அந்த வாட்சன் தன்னோட அதாவது வாட்சன் ஆல்பர்ட் என்ற ஒரு 11 மாத குழந்தைக்கு எந்த விலங்கை பயன்படுத்தி சோதனை நடத்தினார்? முயல் அப்படிங்கிறது அதுக்கான பதில். நீங்கள் ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில் இந்த மாதிரி டெப்த்தாக படிக்கணும். நீங்கள் வந்து டீப்பாக படிச்சுக்கிட்டிங்கன்னா, எந்த கேள்வி கேட்டாலும் எழுதுகிற அளவுக்கு நம்ம தயாராக இப்போ சொல்கிறோம், நேற்று கூட சொன்னேன், கொஸ்டின் டஃப்பாக இருக்கும். இருந்துட்டு போட்டுமே, எது கேட்டாலும் எழுதுகிற அளவுக்கு நம்மளை தயார் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஆக்க நிலையுறுத்தம் அப்படிங்கிறத எப்படி படிக்கணும்னு உங்களுக்கு இன்றைக்கி நான் சொன்னேன். ஆக்க நிலை இப்போ திரும்ப ஒரு ரீகால் பண்ணுறேன் பாருங்கள். ஆக்க நிலையுறுத்தம்னா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொன்னேன். அதாவது ஆக்க நிலையுறுத்தம் அப்படிங்கிறது இப்போ இதெல்லாம் படிச்சுட்டு இப்போ நான் ஆக்க நிலையுறுத்தம்னு என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு செயற்கை தூண்டலை இயற்கை தூண்டலோடு இணைத்து கொடுப்பதன் மூலம், செயற்கை தூண்டல் அப்படிங்கிறது மணியோசை, இயற்கை தூண்டல்ங்கிறது உணவு துண்டு. அப்போ ஆக்க நிலையத்தோட டெஃபினேஷன் பாருங்கள். ஒரு செயற்கை தூண்டலை மணியோசையை இயற்கை தூண்டலோடு உணவு துண்டோடு இணைத்து கொடுப்பதன் மூலம் இரண்டிற்கும் இடையே ஒரு தொடர்பு ஏற்பட்டு இயற்கை தூண்டல் வரவழைக்கும் அதே துலங்களை, அதாவது உணவு துண்டு வரவழைக்கும் அதே துலங்களை செயற்கை தூண்டலுக்கும் வெளியிட தொடங்குவது, மணியோசைக்கும் உமிழ்நீர் சுரக்க தொடங்குவது, இதுதான் ஆக்க நிலையுறுத்த கற்றல் அப்படிங்கிற அந்த டேர்ம். அந்த ஆக்க நிலையுறுத்தம் என்னங்கிறதையும் படிக்கணும். நம்மெல்லாம் அந்த சோதனையோடு நிப்பாட்டிடுறோம். எங்கே நிப்பாட்டிடுறோம்? முயலை இது நாயை பிடிச்சாரு, கூண்டில் அடித்தாரு, நம்ம எங்கே நமக்கு மார்க்கு வாங்க முடியாமல் போகிறோங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். அப்போ நம்ம எல்லாருமே பாவ்லோ ப்ரைஸ் வாங்கினார், இந்த நாட்டுக்காரு, அது இதுக்கெல்லாம் படிச்சிடுறோம். அடுத்து நாயை கட்டி போட்டார், இது பண்ணார், அந்த 5 விதியை சொன்னார், அதோடு முடிச்சுக்கிறோம். ஸோ அந்த ஆக்க நிலையுறுத்தம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சிடறதில்ல, புரிஞ்சு நம்ம படிக்கணும். இதுதான் முக்கியம். இப்போ பாருங்க, ஒரு செயற்கை தூண்டலை இயற்கை தூண்டலோடு இணைத்து கொடுப்பதன் மூலம் இரண்டிற்கும் இடையே ஒரு தொடர்பு ஏற்பட்டு இயற்கை தூண்டல் வரவழைக்கும் அதே துலங்கள் செயற்கை தூண்டலுக்கும் வெளியிட தொடங்குவது ஆக்க நிலையுறுத்தம் என்று பெயர். இந்த மாதிரி நீங்கள்
புரிஞ்சு படிக்கணும். சரிங்களா? இப்ப பாருங்க இந்த ஆக்க நிலையுறுத்தம்ங்கிற டாபிக் கீழ கிட்டத்தட்ட 3 எக்ஸ்பெரிமெண்ட்ட சொல்லிட்டேன். 3 சைக்காலஜிய சொல்லிட்டேன். அதோட இம்ப்ளிகேஷன் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இதுக்கு முன்னாடி பேப்பர் 1ல கேட்டிருந்தாங்க. பயிற்சி அளிக்கப்பட்ட வளர்ப்பு புறாவை அனுப்பி கோயில் புறா கோயில் கோபுரங்கள் வந்து உட்காரும் காட்டுப்புறாக்களை பிடிக்கிறது என்ன கற்றல்னு பேப்பர் 1ல கேட்டிருக்காங்க. அதே டெட்டு 2012ல கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு புறாவுக்கு நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு பிடிக்கும். வழி தெரியும். இன்னொரு புறாவுக்கு நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு வழி தெரியாது. இந்த புறாவ அனுப்பி அந்த புறாவோட பழகுறப்ப, ஸோ அந்த புறா வீட்டுக்கு வரப்ப இந்த புறா வருது. அப்போ ஒரு புறாவுக்கு வழி நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு தெரியாது. ஒரு புறாவுக்கு வழி தெரியும். 2 புறாவையும் ஒண்ணா பழக விடுறப்ப, அந்த புறா வீட்டுக்கு வரப்ப இந்த புறாவும் வீட்டுக்கு வருது. இது ஆக்கல் எழுத்து கற்ற அப்படின்னு பேப்பர் 1ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம கிளாஸ் ரூம்ல வந்து ஃப்ளாஷ் கார்ட் பயன்படுத்துறோம். டீச்சிங் எய்ட்ஸ் பயன்படுத்துறோம். அதுக்கப்புறம் வந்து இத எல்லாமே ஆக்க நிலையுறுத்த கற்றலோட விளைவு தான். ஏன்னா, பாடம் கஷ்டமா இருக்கு. ஸோ, ஒரு கருவி அவனுக்கு ஒரு கற்பித்தல் துணை கருவி மாணவனுக்கு ஈஸியா இருக்கு. பிடிக்குது. ஸோ, பாடத்தையும் அந்த துணை கருவியும் சேர்த்து குடுக்குறப்ப, அவனுக்கு அந்த பிடிக்காத கஷ்டமான பாடம் ஈஸியாகுது. ஸோ, பிடிக்காத அந்த பாடமும் பிடிச்ச பாடமாயிருது. இது எல்லாமே ஆக்க நிலையுறுத்த கற்றல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஃபர்ஸ்ட்டு வந்து முயல பார்த்து பயப்படுற பண்ப ஒருத்தன்ட்ட நீக்குனாங்க, ஒருத்தனுக்கு கொண்டு வந்தாங்க. அப்ப மாணவர்ட்ட உள்ள நல்ல பண்புகள உருவாக்கவும் முடியும். கெட்ட பண்புகள என்ன செய்ய முடியும்? நீக்கவும் முடியும். இது எல்லாமே ஆக்க நிலையுறுத்த கற்றல் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சு படிக்கணும். அப்ப ஆக்க நிலையுறுத்தம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நீங்க இந்த மாதிரி நீங்க படிச்சுட்டீங்க அப்படின்னா, எந்த கொஸ்டின் இந்த டாபிக்லேருந்து கேட்டாலும் நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். சரிங்களா? இப்ப நெறைய பேர் கேட்குறீங்க. அதாவது மெட்டீரியல்ஸ் வந்து "சார் நான் மெட்டீரியல் கிடைக்குமா?" அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு இது இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெட்டீரியல வச்சு நீங்க இந்த அளவு புரிஞ்சு படிக்க முடியுமான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். நான் மெட்டீரியல்ல இவ்ளோ விளக்கம் குடுக்க மாட்டேன். ஸோ ஒரு மெட்டீரியல்ல வந்து ஜஸ்ட் இந்த ரூல்ஸ் விதியெல்லாம் குடுத்துருப்பேன். நான் அவ்வளோதான் குடுத்துருப்பேன். பட் அந்த மெட்டீரியல்ல இவ்ளோ விளக்கமா நம்ம எழுதுனோம்னா, ஒரு தியரிக்கே ஒரு 1/2 புக்கு போடணும். மொத்தமே 10 டாபிக்குக்கு ஒரு பெரிய புக்கு போடணும். ஸோ, அப்ப மெட்டீரியல் மட்டும் நம்ம குடுத்தோம் அப்டின்னா, நீங்க அவ்ளோத்தையும் கவர் பண்ணி போட முடியாது. இப்ப நீங்க வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 27 மினிட்ஸ் தான் அந்த வீடியோ ஓடியிருக்கு. ஸோ, அந்த 27 நிமிஷத்துல எவ்ளோ பாயிண்ட் நீங்க படிச்சிருக்கீங்கன்னு பாருங்க. இவ்ளோ பாயிண்ட் உங்க மைண்ட்ல நான் ஏத்தியிருக்கேன். ஸோ, இதே மாதிரி ஒவ்வொரு டாபிக்கா கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். டிஸ்கஸ் பண்றப்ப, இப்ப இன்னும் நான் உங்களுக்கு இன்னும் டெப்த்தா குடுப்பேன். இன்னும் அத கொஸ்டின்ஸ் குடுப்பேன். இன்னும் நான் நீங்க உங்க டவுட்ஸ கேட்கலாம். ஸோ, அத கிளாரிஃபை பண்றப்ப உங்களுக்கு இன்னும் நல்லா கிடைக்கும். நெறைய பேர் வந்து கீழ ஒரு சார் கேட்டிருக்காங்க. அது ஓகே. அவரு சூழல் என்ன, "சார் மெட்டீரியல் கிடைக்குமா?" கட்டாயம் நான் சொல்றேன். நீங்க மெட்டீரியல் வச்சு படிச்சீங்கன்னா, இந்த அளவுக்கு உங்களால படிக்க முடியும் அப்டின்னா, நீங்க படிக்கலாம். இப்ப உதாரணமா பார்த்தீங்கன்னா, பேப்பர் 1 எடுத்துக்குவோம். பேப்பர் 1ல பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது அந்த சிலபஸ்லயே குடுத்துருக்காங்க. குறியீட்டு சிந்தனைன்னு குடுத்துருக்காங்க. நீங்க அப்படியே குறியீட்டு சிந்தனைனா என்ன அப்படின்னு அப்படி ஜென்ரலா படிப்போம். குறியீட்டு சிந்தனைகள் குழந்தைகளோட விளையாட்டில் அறியலாம் அப்படின்னு ஜென்ரலா அப்படி படிச்சு விட்டு போறோம். இப்போ குறியீட்டு சிந்தனைனா என்ன? குறியீடுனா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். குறியீடுனா என்ன? அப்பதான் குறியீட்டு சிந்தனை உங்களுக்கு என்னன்னு தெரியும். குறியீடுனா என்ன? இப்ப வந்து ஒரு பச்சை கலருக்கு இது பச்சை கலர்ன்னு சொல்றோம். ஏன் பச்சை கலர்ன்னு சொல்றோம்? அதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? நீங்க கேட்டீங்கன்னா, பச்சையா இருக்கனால பச்சை. பச்சை அப்படின்னு எப்படி சொல்றோம்? நமக்கு முன்னாடி இருக்கவங்க இந்த கலர பச்சைன்னு வச்சுக்கிட்டாங்க. நம்மளும் அத அப்படியே ஃபாலோ பண்றோம். இந்த நிறத்துக்கு வெள்ளைன்னு வச்சுக்கிட்டாங்க. நம்ம வெள்ளையா ஃபாலோ பண்றோம். புரியுதா? அதே மாரி 1 போடுறாங்க. இந்த நேரா ஒரு கோடு போட்டா 1ன்னு வச்சுக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி நமக்கு சொல்லிக் குடுத்தாங்க. நம்மளும் அதையே ஃபாலோ பண்றோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 2 அப்படிங்கிறத மாரி போட்டு 2ன்னு சொல்றாங்க. நம்ம அத இதா வச்சுக்கிறது தான் குறியீடு. அதுக்கு விளக்கமே சொல்ல முடியாது. இப்போ ஒருத்தன் வந்து கோடீஸ்வரன் அப்படின்னா, அவன் உண்மையிலேயே இந்த உருவம், இந்த ஆளுக்கு பேரு கோடீஸ்வரன். இவனுக்கு கோடீஸ்வரன் பேர் வச்சுக்கிறோம். அப்ப குறியீடுங்கிறது இதா வச்சுக்கிறது. புரியுதா? அப்ப குறியீடுன்னா என்னன்னு தெரியணும். அப்ப குறியீட்டு சிந்தனை எங்க இருக்கும்? சின்ன பிள்ளைங்க விளையாடுறப்ப பாருங்களேன், அதுகெல்லாம் விளையாண்டுக்குங்க. சும்மா அப்படியே சமைச்சு விளையாடுறப்ப, இந்த பாருங்க இந்த கப்புல அப்படியே இப்படி ஆத்திட்டு, இந்தாங்க டீ. அந்த கப்பு எம்ப்டி கப்ப அது டீயா வச்சுக்குது அந்த குழந்தை. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பஸ்ஸு ஒரு ஒரு நூல் மாரி கட்டி, அப்படியே அந்த இதுக்குள்ள போட்டு, அந்த நூல நேரா கட்டி 4 பேர் உள்ள போய் அந்த நூல சணல வந்து ஒரு வட்டமா கட்டி 4 பேர் உள்ள போயிட்டு, அந்த 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 நூல வந்து அந்த கயிற வந்து அவன் ட்ரெயினா வச்சுக்கிறான். 10 பேர் உள்ள போயிட்டு முன்னாடி ஒருத்தன், பின்னாடி ஒருத்தன். இல்ல அத பஸ்ஸா வச்சுக்குவான். ஏதாவது பேப்பர் எடுத்து டிக்கெட்ட கிழிச்சு அந்த பிட்டு பேப்பர வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அவன் எதா வச்சுக்குவான்? க ப பயணச்சீட்டா, அதாவது டிக்கெட்டா வச்சுக்குவான். இதா வச்சுக்கிறது. ஸோ இதுதான் அந்த
குழந்தைங்களோட விளையாட்டில் குறியீட்டு சிந்தனை வெளிப்படும்னு நம்ம படிக்கிறோம். ஸோ அப்படி புரிஞ்சு படிக்கணும். குறியீடுனா என்ன அப்படின்னா, இதா வச்சுக்கிறது. ஸோ குழந்தைங்க நல்லா விளையாடுவாங்க பாருங்களேன். இந்த பாரு நான் தான் டாக்டரு. அப்போ அவனை டாக்டரா வச்சுக்குவான். நீ தான் பேஷண்ட்டு. அவனை பேஷண்ட்டா வச்சுக்குவான். ஸோ ஒரு சின்ன குச்சி இதான் ஊசி. அதை ஊசியா வச்சுக்குவான். இதா வச்சுக்கிறது. அதான் குறியீடு அப்படிங்கிறது. அப்போ குறியீட்டு சிந்தனைன்னா அப்புறம் தான் நமக்கு இன்னும் கொஞ்சம் டெப்த்தா போகணும். ஸோ அதனால வந்து இந்த இந்த கிளாஸஸ் வந்து நீங்க வந்து அட்டெண்ட் பண்றது பெஸ்ட்டு. அல்லது நீங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ண வேண்டாம். நீங்க இந்த மாரி உங்களால படிக்க முடிஞ்சா, நீங்களே படிங்க. ஸோ நீங்க சைக்காலஜி எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு 10ஏ 10 டாபிக் தான் இருக்கு. ஸோ 10 யூனிட் தான் இருக்கு. ஒவ்வொரு யூனிட் கீழ பார்த்தீங்கன்னா, ஒரு 10லேருந்து 12 டாபிக் தான் இருக்கு. ஸோ அத நீங்க டீட்டெயில்டா தெளிவா படிச்சாலே, நீங்க நல்லா என்ன செஞ்சிடலாம், ஸ்கோர் பண்ணலாம். நல்லா வந்து கோ த்ரூ பண்ணலாம். அந்த மாரி படிங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் அவைலபிளா இருக்கு. ஆஃப்லைன் கிளாஸஸ் அவைலபிளா இருக்கு. அதே மாரி மெட்டீரியல்ஸ் அவைலபிளா இருக்கு. தமிழ்லயும் இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் பேட்ச் இருக்கு உங்களுக்கு. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கு. எல்லாமே நீங்க வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. நல்லா படிங்க. கான்செப்ட்ட நான் சொல்ற மாரி புரிஞ்சு படிங்க. நீங்க கட்டாயம் சைக்காலஜில 30க்கு 30 எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ, இப்ப நெறைய பக்கம் ஏன் சைக்காலஜிக்கு கிளாஸஸ் எடுக்கிறது இல்லன்னா, அவங்களுக்கு ப்ராப்பரான ஃபேக்கல்டி அவங்களுக்கு இருக்காங்களா என்னன்னு தெரியல. பட் அவங்க மத்த பாடத்த கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு, அதாவது தமிழ், இங்கிலீஷ் மற்ற பாடத்த கான்சன்ட்ரேட் பண்றாங்க. ஆனா டெட்ல பாஸ் பண்ணதுக்கு சைக்காலஜி இங்க நல்லா 30 மீதி எல்லாம் சேர்த்து நீங்க வந்து 50 மார்க் எடுத்தா போதும். ஒரு பாடத்துக்கு 10 மார்க் எடுத்தா கூட 4 பாடத்துக்கு 40 மார்க் வாங்கிடலாம். ஸோ, அதனால சைக்காலஜி வந்து இந்த மாரி புரிஞ்சு படிங்க. கிளாஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா கீழ கமெண்ட் பண்ணுங்க. நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமயே பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது வேணுனா, இங்க இருக்க கான்டாக்ட் நம்பர்ல நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி, உங்களுக்கு நீங்க எங்கள்ட்ட விசாரிங்க. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம், பயன்படுத்திக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.